அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு உங்களை நீங்க கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு நித்தியமாய் வாழ போற ஒரு வாழ்க்கைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தும்படிதான் அவர் தெரிந்து கொண்டேன்ற. ஏன் உள்ளான மனுஷனை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன்னா, உள்ளான மனுஷன்ல இருக்கிற ஆவிக்குரிய மனுஷனை நான் பார்க்கல. ஆவிக்குரியவர்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய அனுபவங்கள் நான் சொல்லுகிறது சுபாவத்தில். நான் பைபிள் வாசிக்கிறதுலையோ நீங்கள் ஜெபிக்கிறதுலையோ அதை நான் குறையா சொல்லவே மாட்டேன். ஆனால் எதில் மாற்றம் வரணும்? ஆவிக்குரிய மாற்றங்கள் வரணும். ஏன்னா ஆவிக்குரிய மாற்றங்கள் வராமல் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. மறுபடியும் அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுவார். வாசி பாருங்க, கலாத்தியர்கள் நிருபத்தில் அவர் அங்கே என்ன சொல்றாருன்னா 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. முதலானவைகளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. நல்ல